வணக்கம் நண்பர்களே, உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி என்ன தலைப்பில் பயணிக்க இருக்கிறது என்பதை பார்க்கலாம். எப்போது எப்போது என்று வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருந்த அந்த அறிவிப்பு வெளியாகிவிட்டது. மிக பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அட்டவணையை வெளியிட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். நம்மை ஆளப்போவது யார் என்பதை தீர்மானிக்கப் போகும் சக்தியான நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள ஆர்வமாக இருந்த அரசியல் கட்சிகள் படுஜோராக இனி களத்தில் குதித்து தங்கள் பணிகளை செய்ய ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. இன்று முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் அமலுக்கு வந்துவிட்டன. நாடு முழுக்க நாடாளுமன்ற தேர்தலை 7 கட்டங்களாக நடத்தப் போகிறது தலைமை தேர்தல் ஆணையம். இதில் நோட் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்டமாகவே தமிழகத்திற்கு தேர்தல் நடக்கப் போகிறது. இன்றிலிருந்து எண்ணி 34வது நாள் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கப் போகிறது. இன்னும் 3 நாட்களில், அதாவது வரும் புதன்கிழமையில் இருந்து தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. அவசரமாக தமிழ்நாட்டில் தொடங்க போகும் நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றன அரசியல் கட்சிகள் என்பதுதான் இப்போதைய டாக் ஆஃப் த டவுனே. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் திமுகவின் பணப்பட்டுவாடா விவகாரத்தால் வேலூர் தொகுதி தேர்தலே நிறுத்தப்பட்டு பின்னர் இடைத்தேர்தல் நடந்தது நாம் அனைவரும் அறிந்ததே. இது தொடர்பாக செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், பணப்பட்டுவாடா பிரச்சனை அதிகமாக உள்ள மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். இதுபோன்ற அராஜகங்களை தடுக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருப்பதன் மூலம் திமுகவிற்கு கொஞ்சம் கிளி பிடித்திருக்கிறது என்பதும் மறுப்பதற்கில்லை. 39 நாடாளுமன்ற தொகுதிகளுடன் சேர்ந்து காலியாக உள்ள விளவங்கோடு சட்டமன்றத்திற்கும் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பணத்தை வாரி இறைத்து வெற்றி பெற்ற திமுக இந்த விளவங்கோடு இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? எப்போது தேர்தல் வந்தாலும் நாங்கள் தயார் என்று கடந்த 6 மாதங்களுக்கு முன்னரே தேர்தல் களப்பணிகளை தொடங்கிவிட்ட அதிமுக இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? தேர்தல் நடந்து 46 நாட்கள் கழித்து நடக்கப் போகும் வாக்கு எண்ணிக்கையில் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கப் போகிறது? நாடாளுமன்ற தேர்தலில் சவால் யாருக்கு என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு சவால்? இந்த கேள்வியோடு தான் விவாதத்தை நகர்த்த இருக்கின்றோம். விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். அஇஅதிமுகவிலிருந்து ஜவஹர்லால், அரசியல் விமர்சகர்கள் கிஷோர் கே சாமி, பொன் வில்சன், வழக்கறிஞர் தமிழ்வேந்தன், 4 பேரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஜவஹர்லால் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். பிரச்சாரத்துக்கே மொத்தம் 15லிருந்து 16 நாட்கள் தான். 1 மாசத்துக்குள்ள தேர்தலை நடத்தி முடிச்சிடணும். வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு இன்னும் 3 நாள் மட்டும்தான் அவகாசம் இருக்குது. உண்மையிலேயே நாடாளுமன்ற தேர்தல் யாருக்கு சவாலானதா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, சவால்னா இன்றைக்கு ஆளக்கூடிய கட்சிகளுக்கு தான் சவாலா இருக்கக்கூடிய விஷயமா பார்க்கணும். இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான மக்களுடைய மனநிலை ஒரு மிகப்பெரிய சவால். மத்தியை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு எதிரான மனநிலை, தமிழ்நாட்டை நான் வச்சு பேசுறேன், அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை, அதுவும் ஒரு பெரிய சவால். மத்திய மாநில ஆட்சியாளர்களுக்கு எதிரான சவால் தான் பெருசா இருக்கும். ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் இந்த தேர்தல்களை சந்திக்கிறதுக்காக ரெடியாவே இருக்கிறாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடியே அந்த தேர்தலுக்கான எல்லா வியூகங்களும் ஏற்பாடுகளும் செய்துட்டாங்க. கூட்டணிக்கு யார் வந்தாலும் வராவிட்டாலும் பரவாயில்ல, தேர்தலை தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய அந்த சக்தியும் வல்லமை உள்ள கட்சியாக அதிமுக இருப்பதனால இந்த தேர்தல் களத்தை வந்து நாம சிறப்பா கையாள முடியும் என்ற அந்த சாணக்கியத்தனத்தோட எங்க பொதுச் செயலாளர் இன்றைக்கு தேர்தல் களத்தை இருக்கிறாரு. இப்ப 2 விஷயம் பார்க்கணும். யாருக்கு சவாலா இருக்கும், யாருக்கு வந்து சாதகமா இருக்கும்னு உங்க கேள்வியில வச்சிருக்கீங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து திமுக கூட்டணி வலுவா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து ஊடகங்கள், சில ஊடகங்களை வந்து திமுக உருவாக்கிக்கிட்டு வராங்க. அது திமுக கூட்டணி பிம்பமா இருக்குது, பெரிய மகா கூட்டணி அமைச்சிருக்காங்க, அப்படி அந்த கூட்டணி பலம் வேற அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையே அது அல்ல. எப்பயுமே வந்து திமுகக்காண்டி ஒரு வாக்கு வங்கி, அதிமுகக்காண்டி வாக்கு வங்கின்னு ஒண்ணு பெர்மனண்டாவே இருக்கும். அப்படி பார்க்கும்போது திமுகவுக்கான வாக்கு வங்கி பாத்தீங்கன்னா எப்பவுமே அதிகபட்சமா 20-22% இருக்கும் சார். எப்பவுமே இருக்கிறது அதுதான் அவங்களுக்காண்டி பெர்மனன்ட் வாக்கு வங்கி.
இப்ப திமுக கூட்டணி கட்சிகளை சேர்த்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் விசிகா 2 கட்சிகளும் சேர்த்தா கூட 5லிருந்து ஒரு 7-8% வரைக்கும் வர்றோம். அது ஒண்ணு வரும். அதே மாதிரி மதிமுக கம்யூனிஸ்ட் முஸ்லீமுக்கு எல்லாம் வந்து நோட்டா விட கம்மியா இருக்கக்கூடிய சதவீதம் வாக்கள் 2-3% தான் இருக்கு. எப்படி பார்த்தாலும் திமுகவினுடைய வாக்கு வங்கி கூட்டணி கட்சிகள் மொத்த வாக்கு வங்கின்னு கணக்கெடுத்தா கூட அதிகபட்சமா பொதுமக்களை நான் தவிர்த்து சொல்றேன் 30% ஓட்டுக்கள். ஆனா அதிமுகவை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட வாக்கு வங்கியை எப்பொழுதுமே இருக்கக்கூடியது வந்து 28லிருந்து 32% வரைக்கும் கடந்த காலங்களில் தொடர்ந்து இருக்கக்கூடிய விஷயம். அதிமுகவுடைய தனிப்பட்ட வாக்கு வங்கியை 28லிருந்து 32% இருக்கக்கூடியதும். இப்ப 2019 எம்பி தேர்தல வந்து திமுக ஒரு மாபெரும் வெற்றி பெற்றுச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு நடந்த ஒரு தேர்தல். அதாவது ஓபிஎஸ் அதாவது துரோகி அவர்கள் செய்த அந்த மறைமுகமான துரோகங்கள் நிறைய இருக்கு. அது இந்த விவாதத்துல நான் சொல்ல முடியாது, கண்கூடா பார்த்த விஷயங்கள். இப்ப மோடி மீது அதிகமான தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்த அன்றைக்கு வெறுப்பு, அது வந்து அது இல்லாம அதிமுக பிஜேபி சொல்றதெல்லாம் கேட்குது அப்படின்ட்டு ஒரு மக்களிடம் ஒரு பொய் பிரச்சாரம் பரப்பி இருந்த காலத்துல. அது மட்டும் இல்லாம இந்த சிறுபான்மை மக்கள் எடுத்தீங்கன்னா 99% வந்து திமுகவுக்கு பிஜேபி கூட்டணி இருக்கனால 99% ஓட்டு போட்டாங்க. இதுதான் 2019ல திமுக ஒரு மாபெரும் வெற்றி அடைவதற்கு காரணமா இருந்தது. ஆனா 2021 கணக்கு பாத்தீங்கன்னா 2019 போல திமுக வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற முடியல. காரணம் என்னன்னா, எடப்பாடி அவர்கள் சிறந்த நிர்வாகத்தை கொடுத்திருக்கிறாரு, கோவிட்டை சிறந்த கையாண்டாரு, எடப்பாடி மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காரு, நீட்டுக்காக 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்றதுனால வந்து அன்றைக்கு திமுக அதிமுக கிடைச்சது வந்து அந்த காலத்துல 32 வாக்குகள் அந்த பர்சன்டேஜ் கிடைச்சது. இப்ப 2024 தேர்தல் காலத்தை பாத்தீங்கன்னா நீங்க மக்கள் வந்து ரெண்டுத்தையும் எடை போடுவாங்க. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை திமுகவினுடைய பொய் பிரச்சாரங்கள்ல இந்த மக்கள் கிட்ட வெட்ட வெளிச்சமா இருக்குது. அதனால என்ன சொன்னாங்க, நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க, அதை செய்யல. ஒண்ணு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்குது இத மக்கள் பார்ப்பாங்க. போதை கலாச்சாரத்துல இந்த திமுகவுடைய முக்கிய புள்ளிகள்லாம் தொடர்புல இருக்கிறாங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியக்கூடிய விஷயம். ஜவஹர்லி, நீங்க குறிப்பிடுற மாதிரி இந்த இடத்துட்ட இப்போ கடந்த சில வாரங்களாக இந்த ஜாபர் சாதிக்குடைய விஷயம் மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. அப்படின்றப்போ இந்த அதிருப்தி அடங்குறதுக்குள்ள தேர்தல் அறிவிப்பு வெளியானதுனால் அதனுடைய சூடு தேர்தலில் எதிரொலிக்கும்னு எடுத்துக்க முடியுமா? அதுவும் ஒரு காரணமா அதிகமான பெர்சன்டேஜ் அதனுடைய பெனிஃபிட் அதிமுக கிடைக்கிறது இது இல்ல. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே இந்த ஒரு பொம்மை முதலமைச்சராக இவர் ஆட்சி செய்யக்கூடிய அவலங்கள், இந்த மின் கட்டணத்தை உயர்த்தினாங்க, சொத்து வரியை உயர்த்தினாங்க, சுகாதார விலையை உயர்த்தினாங்க, எல்லா விலையும் உயர்ந்து மக்கள் வாழ்வாதாரம் ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய சூழ்நிலை. தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு அவ்வளவு மோசமா இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். மேகதாதுனுடைய பிரச்சனையில எதிர்த்து கூட இவங்க பேசல. இல்ல, நீங்க சொல்றது ரொம்ப லாஜிக்கா சரிதான். ஆனா இன்னைக்கு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியான உடனேயே எக்ஸ் வலைதளத்துல பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட செய்தி, தேர்தலை எதிர்கொள்ள பாஜக தயாரா இருக்குது, 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகளை மக்கள்கிட்ட சொல்லி நாங்க வாக்கு கேட்போம்னு சொல்றாரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினும் சொல்றாரு நீங்கள் நலமான பிரச்சாரத்தை அவங்க தொடங்கிட்டாங்க. இந்த 2 பேரும் தங்களுடைய ஆட்சியுடைய சாதனைகள் சொல்றது எடுபடுமா சார்? நீங்கள் நலமாண்டா அந்த கட்சிக்காரங்களே நலம் இல்லைன்னு சொல்றாங்க எல்லாருமே. மக்கள் அதை விட நாங்க வந்து ரொம்ப வேதனையின் விளிம்பில் இருக்கிறோம்னு சொல்றாங்க. மோடி சொல்றாருன்னா வந்து அவர் வந்து அந்த கட்சி, ஆனா மோடி பிஜேபி என்ற ஒரு மிகப்பெரிய சுமையை இதுவரைக்கும் எல்லா தேர்தலையும் அதிமுக சுமந்துச்சு. அதன் விளைவாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து 199% கிடைக்காம போச்சு. அது இல்லாம வந்து அரசு ஊழியர்கள் இன்னும் பலருடைய வாக்குகள், அரசு ஊழியர்கள் வாக்கு கூட மோடிக்கும் திமுகவுக்கு எதிரான வாக்குகளும் அதிமுக கிடைக்காம போச்சு. இப்ப இந்த 2 வாக்குகளும் அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இது எல்லாம் பெனிஃபிட் பார்க்கும்போது இந்த தேர்தலில் அதிமுக 2014 வாங்கின 45% மேல அதிகமா இருக்கக்கூடிய வாக்குகளை இந்த தேர்தல் காலத்துல அதிமுக நிச்சயமாக பெறும். ஏனடா இந்த திமுக வந்து என்னதான் வந்து 10 பேரை கூட்டணிக்கு கொண்டு வந்து நின்னா கூட அது தனித்து போட்டியிடக்கூடிய தைரியம் இல்ல.
அததான் சொல்லுது அதிமுகவில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி சொல்றாரு, ஒத்தைக்கு ஒத்த வாண்டா கூட நீ 10 பேரை கூட்டு வர, 10 பேரை கூட்டு வந்தாலும் அதையும் பார்த்துடலாம் களத்துலங்கிறது எங்களுடைய அதிமுகவினுடைய குரலாக இருக்கிறது. இப்ப என்னன்னா இல்ல ஜவஹர்லால், நீங்க சொல்லும் பொழுது இந்த தேர்தல்ல வெற்றி பெறுவது அப்படி அதிகமான இடங்களை ஜெயிக்கிறது அப்படின்றது தேர்தல் பரப்புரை ரொம்ப முக்கியமான ஒரு இடம். 15 நாட்கள் மட்டும்தான் தேர்தல் பரப்புரைக்கு கொடுத்துருக்குறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான டியூரேஷன்றது ஏறக்குறைய ஒரு 45 நாட்கள் இருக்குது. ரொம்ப நெருக்கடியான நிலை இருக்கு இல்லையா? தேர்தலுக்கு நீங்கள் பரப்புரை செய்கிறதுல நெருக்கடி, பெற்ற வாக்குகளை பாதுகாக்கிறதுலையும் நெருக்கடி இருக்குல்ல. இது நெருக்கடியா இருக்கா, சவாலா இருக்கா? 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் ஒரு விஷயத்துல நீங்க சொன்னீங்கன்னா தேர்தல் பரப்புரை செய்துதான் ஓட்டை பெற முடியுங்கிற நிலையில நிச்சயமா இல்லை. ஏன்னா மக்களுக்கு நல்லாவே தெரியுது, இவங்க 3 வருஷம் ஆட்சி கவர்னரோட சண்டை போடுறதை தவிர்த்து மக்களுக்கு எந்த திட்டங்களும் கொண்டுட்டு வரல. ஆனா 3 லட்சம் கோடி ரூபாய் கடனை மாத்திரம் உருவாக்கி இருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. பல திட்டங்களை எல்லாம் நிறுத்தி, மடிக்கணினி கொடுக்கல, முதியோர் ஓய்வூதிய திட்டத்தை நிறுத்திட்டாங்க, குடிமராமத்து திட்டத்தை நிறுத்தி, இப்படி திட்டங்களை நிறுத்தி கூட 3 லட்சம் கோடி கொண்டு வந்துட்டாங்க ஒவ்வொருன்னு. 2வது பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்கல்ல, தேர்தல் ஓட்டு என்றதுக்கு டிஃபரெண்ட் நாள் இருக்குதுன்னா, நாம அதிமுக நிச்சயமாக கண்ணும் கருத்தமாக அந்த தேர்தலுக்கு பிறகு கவனிக்க வேண்டிய அந்த இவிஎம் மிஷினை பார்த்தே ஆகணும். ஏன்னா திமுக எப்படியெல்லாம் தில்லுமுள்ளு பண்ணணும், எப்படியெல்லாம் அவர்களை மாத்துவாங்க, எப்படியெல்லாம் கடந்த காலங்களில் நீங்க என்ன சொல்ல போனா ஈரோடு கிழக்கு தேர்தலை எப்படி பட்டி தொட்டிகள் அடிச்சு எப்படியெல்லாம் மக்களை சித்திரவதை செய்து ஓட்டுக்களை வாங்கினாங்க, மக்களுக்கு பணம் கொடுத்தாங்க, எப்படியெல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி ஓட்டுக்களை போட்டாங்க. 2016 உள்ளாட்சி தேர்தலில் நான் கவுன்சிலருக்கு எம்எம்டிஏ காலனில நான் போட்டியிடுறேன். 2006 தேர்தல்ல அப்ப என் கழுத்துல இரட்டை இலை சின்னத்தில் நிக்கிறேன். என் கழுத்துல பெரிய அருவாளை வச்சு என்ன ஒரு இடத்துல ரூம்ல அடக்கி வச்சுட்டு 2 பேர் அடிச்சு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கள்ள ஓட்டு போட்டானுங்க. அந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம், காவல்துறை அப்படியே பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அதிகார துஷ்பிரயோகம், அந்த அளவுக்கு மோசமாக நடத்தக்கூடிய கட்சி திமுக. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு உண்மையிலே வாழ்வா சாவாண்டு பாக்குறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ ஒரு வேட்பாளராக அதிமுகவினுடைய முன்னணி பேச்சாளராக இருக்கக்கூடிய நீங்க களத்துல இருக்கும் பொழுதே உங்களுடைய கழுத்துல கத்தி வைக்கிறாங்கன்னா, மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்யக்கூடிய கட்சியாக அதிமுகவை எதிர்த்து களம் காணக்கூடியவர்கள் தேர்தலை தவறாக நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த சோதனையை அதிமுக எப்படி முறியடிக்க போகுது சார்? திமுக அன்னைக்கு கத்தி மட்டும் இல்ல சார், பெரிய அருவா வச்சுட்டு, அதாவது ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு பெருமை கொடுமை பண்ணாங்க என்னெல்லாம். அதே மாதிரி என்ன அந்த குறிப்பிட்ட சிலரை எவ்வளவு தாக்குனாங்கிறது அங்க இருந்த எஸ்பிக்கு தெரியும். அந்த தேர்தலே அப்புறம் உயர் நீதிமன்றம் குறிப்பிட்டு நான் போட்டியிட்ட அந்த அன்றைக்கு 74வது டிவிஷனாக இருந்த அந்த வட்ட தேர்தலையே முழுமையா ரத்து செஞ்சு அந்த நீதிபதியே கொடுத்திருக்காரு. இது போன்ற 74வது டிவிஷன்ல ஏற்பட்ட சம்பவம் ஒரு மிகவும் வெட்கக்கேடான சம்பவம் குறிப்பிட்டு அந்த தீர்ப்பு எழுதினாரு அன்றைக்கு இருந்த நீதியரசர் கலிபுல்லா. அதெல்லாம் நடந்தது. அதற்கு பிறகு நீங்க நடந்த ஈரோடு அதனால தேர்தல் களத்தை இவர்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு நோக்கம் எப்படி தில்லுமுள்ளு செஞ்சினாலும் வெற்றி பெறணுங்கிற எண்ணத்துல எவ்வளவு மோசமான விளைவுகளை சந்திக்கிறதுக்கு எதிர்கொண்டு நிப்பாங்க. ஏன்னா நன்றி ஜவஹர்லால், நேர எல்லை கருதி மிகச் சுருக்கமா, இவர்களுக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாழ்வா சாவா என்கின்ற நிலையிலே திமுகவுக்கு. ஏன்னா இந்த தேர்தலில் தோத்து போயிட்டாங்கன்னா வரக்கூடிய 2016ல பல தொகுதிகளில் முழுமையான டெபாசிட்டை இழப்பார்கள் என்பது இவர்களுக்கே நல்லாவே தெரியும். அதனால இந்த தேர்தல் வெற்றியை எப்படியாவது பெற்றுவிடணுங்கிறதுக்காண்டிதான் ஒண்ணுமே இல்லாத கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அவன் கோபப்பட்டால் அவனுக்கு வீடு வீடு போய் கூட்டு பேசி அவனுங்களை வழிக்கு கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? இது திமுகவுக்கு வாழ்வா சாவாங்கிற தேர்தல் களத்தை பார்ப்பதனால்தான் இருக்கு. திமுகவுக்கு சாதகமாக இருக்காது, மிகப்பெரிய பாதகத்தை கொடுக்கும். பேசலாம் கிஷோர், ஜவஹர்லால் சொல்றது அதிகார துஷ்பிரயோகம் இதுல ஊடாட வேண்டிய காலகட்டம் இருக்குன்றாங்க. தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு 45 நாட்கள் அந்த பெட்டியை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குது, பணப்பட்டுவாடா செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நெருக்கடியான நிலைன்றது யாருக்கு தான் உண்மையான்மை களத்தில் இருக்கு? அதாவது ரீகன், நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டு விட்டாலே அது ஒரு திருவிழா.
அரசியல் கட்சிகள் சார்ந்து இருப்பவர்கள் அனைவருக்குமே இது ஒரு திருவிழா. அந்த வகையில் திரு ஜவஹர் அலி அவர்களாக இருக்கட்டும், நம்ம நண்பர் தமிழ்வேந்தன் அவர்களாக இருக்கட்டும், வில்சன் சாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இவர்கள் எல்லோருக்குமே இது ஒரு திருவிழா. நீங்கள் ஒரு 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 மதத்தினருக்கு ஒரு மதம் சார்ந்த விஷயம் வந்தால் அது ஒரு திருவிழா. இப்போ தீபாவளி ஒரு திருவிழா, பொங்கல் ஒரு திருவிழா, இந்த ரமலான் வந்தால் அது ஒரு திருவிழா, கிறிஸ்மஸ் வந்தால் ஒரு திருவிழா. இதுதான். ஆனால் அரசியல் கட்சிகள் அரசியல் பேசுபவர்கள் இவர்களுக்கு தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே அது ஒரு திருவிழா. அப்படி பார்க்கும் பொழுது தமிழக வரலாற்றை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அவர்கள் வெற்றி பெற்ற முதல் அதாவது அவர்கள் ஆட்சியை பிடித்த முதல் தேர்தலிலிருந்து, அதாவது 1967 ஆரம்பித்தீர்கள் என்றால், இந்த தேர்தல் அப்படின்னாலே ஒரு திருப்பு முனையாகவே அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலும் ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. நான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லும் பொழுது அது திரு அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சொல்கிறேன். 1967 பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் எல்லோரும் கூட்டணியில் சேரவே முடியாது என்று பல துருவங்களாக இருந்தவர்கள் எல்லோரும் ஒரு குடை கீழ் வருகிறார்கள். ஆயத்தினார் வருகிறார், நான் தமிழர், அந்த தமிழ் தேசியம் சிந்தனை கொண்டவர், திராவிட இயக்கங்களை எதிர்த்தவர், அவர் வருகிறார். ராஜாஜி வருகிறார், ராமசாமி படையாட்சி வருகிறார். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், இன்றைக்கு போய் தஞ்சம் புகுந்திருக்கிறாரு கமலஹாசன், அவருடைய தந்தையும் கூட திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இப்படி பல தரப்பிலிருந்து அந்த ஆதரவு ஃபார்வர்ட் பிளாக் வராங்க. இப்படி எல்லோரும் அது திமுகவை அரியணையில் ஏற்றியது. அதுக்கப்புறம் நீங்கள் 71 எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, 67 இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு குண்டடி அது பட்டு அதை போஸ்டரில் ஒட்டி தெருவாக கொண்டு சென்று வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. இந்த ஹிஸ்டரியை டீகோட் பண்ண வேண்டிய அவசியம் சொல்கிறேன். ஏன்னா ஒரு தேர்தலும் ஒரு திருப்பு முனையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவில் இருந்த பொழுதும் அவர் இயக்கத்தை கண்ட பின்னரும் நம்ம உருவாக்கி இருக்கிறோம் என்பதற்கு சொல்கிறேன். நான் 71 தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கனாக்க மகத்தான ஒரு வெற்றியை திமுக பெற்றது. அதாவது தமிழக வரலாற்றிலேயே ஒரு கட்சி இந்த அளவிற்கு ஒரு வெற்றியை பெற்றிருக்க முடியுமா என்றால் இல்லை என்கிற அளவிற்கு 183 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுகின்ற அளவிற்கு அந்த வெற்றியை பெற்றது. அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அப்புறம் கட்சி பிளவுபட்டு அண்ணா திமுக, இதுதான் உண்மையான திமுக, அதாவது அண்ணா கண்ட திமுக என்பதனால் அது அண்ணா திமுக என்று உருவானதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க திண்டுக்கல் இடைத்தேர்தல், அதுவும் ஒரு மகத்தான சாதனை அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு இடைத்தேர்தல் ஒரு தேர்தல் நீங்கள் அண்ணா திமுக உருவானதுக்கப்புறம் பாருங்களேன், ஒவ்வொரு இடைத்தேர்தலும் ஒரு சவால். இந்த தேர்தலுக்கு வாங்க நேரம் வரேன், நான் அதுக்கு ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுறேன். அடுத்து 77 தேர்தல், அதில் அண்ணா திமுக உருவாகி ஒரு கட்சி உருவாகி உடனேயே ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்ற அந்த வரலாற்றையும் படைத்தது அண்ணா திமுக. 80 தேர்தல் எடுத்துக்கோங்க, ஆட்சி கலைக்கப்பட்டு 3 மாதங்களில் தேர்தல் நடக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் தோற்ற கட்சி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகிறது. 84 தேர்தல் எடுத்துக்கோங்க, முதலமைச்சர் வேட்பாளர் நாட்டிலேயே இல்லை, அவர் எங்கோ அமெரிக்காவில் இருக்கிறார். காமராஜர் சொன்னார் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று 67 படுத்துக்கொண்டே ஜெயித்தார் எம்ஜிஆர். இப்போ 84 89 சின்னமே இல்லை, முடக்கப்பட்டது. அப்படியும் பிரதான எதிர்க்கட்சியாக அமர்ந்தது. அதில் பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, மருங்காபுரி மதுரை கிழக்கு தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கனாக்க 89 தேர்தல் முடிந்து விடுகிறது. 45 நாட்களில் தேர்தல் நடக்கிறது, இடைத்தேர்தல் நடக்கிறது. இந்த தேர்தல் எப்படி இருக்கு? அதுதான் நான் வரேன், அதுக்கு இது முடிச்சுட்டு தான் நான் வர முடியும். 2 நிமிஷம் தான் எடுத்துக்க போகிறேன் நான். அதில் மருங்காபுரி மதுரை கிழக்கு இந்த இடைத்தேர்தல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 45 நாட்கள் ஒரு ஆட்சி அமர்ந்து 163 இடங்களை பெற்று 45 நாட்களில் இரட்டை இலை கிடைத்து விட்டது என்கிற அந்த மகிழ்ச்சியில் வெற்றி பெறுகிறது அதிமுக. ஏன் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் இந்த வரலாறை எல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தேர்தலும் அதிமுக என்பது ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. அது சவாலாக நாம் எல்லோரும் பார்ப்போம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்படி பார்ப்பார்கள் தெரியுமா? அதை வாய்ப்பாக பார்ப்பார்கள், அது திருப்பு முனையாக பார்ப்பார்கள். 96 படுத்து விட்டது கட்சி, இதோட முடிந்தது அப்படின்னு சொல்லும்போது 98 ஒரு சர்ப்ரைஸ் எப்படி அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்போ இந்த தேர்தல் எடுத்துக்கோங்க, இந்த தேர்தலில்
2 கூட்டணி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பலம் பொருந்திய ஒரு பிரதமர், இந்திரா காந்திக்கு அப்புறம் இப்படி ஒரு பிரதமர் கிடையாது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரதமர் வேட்பாளரை இவர்கள் முன்னிறுத்துகிறார்கள், நரேந்திர மோடி என்று சொன்னதுக்கப்புறம், அதுவும் குறிப்பாக கடந்த செப்டம்பர் மாதம் கூட்டணி முறிந்து விட்டது என்று அதிமுக அறிவித்த பின்னர் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், டிசம்பரில் அவங்களுடைய இந்த 5 மாநில தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார்கள். ஆயினும் கூட 2019 அவர்களுடன் கூட்டணியில் பயணித்த பிரதான முக்கிய கட்சிகள், நான் மற்ற கட்சிகளை பற்றி பேசலை, முக்கிய கட்சிகள் எதுவுமே நாங்கள் அவர்களுடன் பயணிக்கிறோம் என்று சொல்லவில்லை, இன்று வரையில் சொல்லவில்லை. 2024 அதிமுக சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை மக்கள் எந்த புள்ளியில் கொடுப்பாங்க? அதைத்தான் சொல்கிறேன் நான். நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு பக்கம் பலம் பொருந்திய ஒரு பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவரை நாடி செல்வதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த பிரதான கட்சிகள் எதுவும் செல்ல தயாராக இல்லை. பிரதான கட்சிகள்னு சொல்லிட்டேன் நான். நீங்கள் கணவன் மனைவி செயற்குழு கூட்டம் நடத்தி அவர்கள் கொண்டு போய் கட்சியை இணைப்பதை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா இது ஒரு குடும்ப பிரச்சனை, குடும்ப விஷயம் சார்ந்தது. அதை பற்றி நான் பேச விரும்பலை. அடுத்து இந்த பக்கம் இன்னொரு கூட்டணி இருக்குது. நாங்கள் மிகப்பெரிய கூட்டணி, பலம் பொருந்திய கூட்டணி, எண்ணிக்கை அளவில் மிகப்பெரிய பலம் பொருந்திய கூட்டணி இந்தி கூட்டணி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அதாவது 2018 இவர்கள் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வரையில் எந்தெந்த தொகுதி என்பதை நிர்ணயிப்பதில் அவர்களுக்கு குழப்பம் நிலவுகிறது. இருந்துட்டு போகட்டும், இதெல்லாம் இருக்கும் ஒரு கூட்டணி என்றாலே. அங்கே பிரதமர் வேட்பாளர் யார் என்றே தெரியவில்லை, பிரதமர் வேட்பாளரை முடிவு செய்ய முடியவில்லை. அப்படி ஒரு சூழல் அங்கே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது மிக தெளிவாக ஆணித்தரமாக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? கூட்டணியை பற்றி கவலை விடாதீர்கள், நாங்கள் அமைப்போம், அதை எப்படி அமைக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பாருங்கள், எஸ்டிபிஐ, புரட்சி பாரதம், புதிய தமிழகம், இந்த கட்சிகள்லாம் வந்துவிட்டன. தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இன்னொரு கட்சியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி ஒரு கூட்டணி அமைக்க சூழல் வந்துருச்சு. அதிமுகவுடைய டேர்ம்ஸில், வேற யாரோட டேர்ம்ஸில் அதிமுக நிர்ணயிக்கின்ற இப்போது நிலைமையில் களத்தில் முந்திருது யார்? நான் தான் சொல்கிறேனே உங்களுக்கு. அதாவது மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசக்கூடியவர்கள். நீங்கள் இதுவரையில் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெற்றவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொன்னவர்கள் என்று பார்க்கையில் அதிமுக தான் முன்னிலையில் இருக்கிறது என்று சொல்கின்ற வகையிலே இவங்க பலம் பொருந்தியவர்கள், அவர்கள் பலம் பொருந்தியவர்கள் என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள், பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார், எடுப்பதற்கு ஆள் இல்லை, இங்கே எல்லோரும் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள், பிரித்து கொள்வதிலேயே பிரச்சனை, பிரதமர் வேட்பாளரை முடிவு செய்வதிலும் பிரச்சனை. ஆனால் நாம் சொல்கிறோம், எங்களுக்கு தமிழகத்தை முன்னிலைப்படுத்துவது மட்டும்தான் பிரதானம், எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் பிரதானம் கிடையாது, தமிழகத்தை முன்னிலைப்படுத்துவது தான் பிரதானம், தமிழகத்தின் குரலை பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்கச் செய்வது தான் பிரதானம் என்று சொல்லி மக்களிடம் துணிச்சலிடம் சென்று சந்திக்கக்கூடிய அந்த திராணியும் தெம்பும் அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நான் கணிப்பு சொல்ல திமுகவுக்கு இல்லைன்றீங்களா? இல்லாததுனால தானே நீங்கள் இன்னைக்கு எண்ணிக்கை அளவில் நீங்கள் 13 பேர் வேணும், அத்தனை பேரும் வேணும், ஆனால் அத்தனை பேர் கொடுப்பதற்கு மனமும் இல்லை. இதில் யார் யாரை எப்போ எப்படி பிரித்து கொள்வது அப்படின்றதுல ஒருவருக்கு ஒருவர் உடன்பாடும் இல்லை. அந்த பிரச்சனை தானே போயிட்டு இருக்கு. பேசலாம். தமிழ்வேந்தன், உங்களுடைய கருத்து, முதற்கட்ட கருத்து என்ன? இல்லை, இதை பொறுத்தவரையிலையும் பிஜேபிக்கு இது பிஜேபியா திமுகங்கிற ஒரு கடுமையான தேர்தல் தான் இது. பிஜேபியை வீழ்த்துவது, இந்த பிஜேபியை விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் மாறிடுச்சுன்ற? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிஜேபியை விடக்கூடாது, நீங்கள் தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, அதை பற்றி இல்லை. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்யக்கூடிய அரசுகளின் மீது கடுமையான அதிருப்தி களத்தில் இருக்கின்றாங்களே மேடம், திருப்பி சொல்லுங்கள். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் மீது கடுமையான அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்கின்றாங்க. அது ஒரு செயற்கையாக சொல்லப்படுற விஷயம். அப்படி அதிருப்தியெல்லாம் இருக்காதுங்க, அது மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இங்கே இல்லை. மத்திய அரசு 2 பேருமே மத்திய அரசு மீது அதிருப்தி இருக்கிறத நான் வெளிப்படையாக ஒத்துக்கிறேன். என்னென்ன விஷயங்களோட பட்டியலிட முடியும், எவ்வளவு தமிழ்நாட்டை வஞ்சித்து, அது நீங்கள் கூட்டத்தில் இருந்தப்போ அது வஞ்சித்து தான், அவங்க வஞ்சிட்டு தான் இருந்தாங்க. அவங்க அது நீங்கள் கூட்டத்தில் இருந்தீங்க. அப்போ அப்பையிலேருந்து அவங்க எப்போயுமே தமிழ்நாட்டுக்குன்னு அவங்க தனியாக ஸ்ட்ராட்டஜி பண்ணவே இல்லை, எப்பயுமே நம்மளை அழுத்துறதுல குறியாக தான் இருந்தாங்க. அது உண்மைதான். அது இப்போ அதை பொறுத்து நீங்கள் இருந்த ஒரே ஒரு சப்போர்ட், நீங்களும் வெளியில் வந்திருக்கீங்க இதில் பிஜேபியிலிருந்து. இல்லை, மாநிலத்தினுடைய அரசாங்கத்தின் மேலே அதிருப்தி இருக்கு இல்லையா? நீங்கள் அந்த கோயம்பேடினுடைய பேருந்து நிலையத்தை கிளாம்பாக்கத்தில் மாற்றினது
மழை வெள்ள பாதிப்புல இருந்து அதுக்கான நிவாரணம் இதுவரை வாங்கி கொடுக்காததுல இருந்து ஜாபர் சாதிக் விஷயம்னு பல களங்கள்ல திமுகவினுடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில கடும் அதிருப்தியை தானே ஏற்படுத்திருக்கு. ஜாபர் சாதிக் இஷ்யூவெல்லாம் வந்து 2018 ஒரு மேலெல்லாம் வழக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு அதை பற்றி ஃபுல் டேட்டா இல்லை. ரெண்டாவது அது தேர்தலை பாதிக்காது, பாமர மக்கள் அது பாதிக்காது. நீங்கள் சொல்கிறது பொலிட்டிக்கலாக உள்ளவங்களுக்கு இதெல்லாம் பெரிய லோடோட எனர்ஜியாக சொல்லுவாங்க. பட் வெகுஜன மக்களுக்கு அது பாதிக்காத ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். தப்புதான், அவருக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேச வச்சிடாதீங்க. இல்ல நான் எல்லாத்துக்குமான களமா தான் பார்க்குறேன். எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு நான் பார்க்கல. நான் கேட்குறது கிஷோர் கேவிசாமி சொன்ன அந்த வரலாறு இருக்கு இல்லையா, அந்த வரலாறு எப்பொழுதுமே நெருப்பாற்றில் நீந்துறது தான் அதிமுகவினுடைய வரலாறு. இது சவாலே கிடையாது, அவங்க அதை ஜாலியாக எடுத்துட்டு டிராவல் பண்ணுவாங்கன்றாங்க. இன்னொன்று அதிமுக அவங்களுடைய அரசியல் செயல்பாடுகளினுடைய விளைவுகளிலிருந்து இப்போ பார்க்குறப்போ திமுக அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் மோசமாக இருக்கிறப்போ அவங்களுக்கு எளிமையாக மாறிடுது இல்லையா களம். நீங்கள் திமுக அரசு மோசமாக இருக்குங்கிறதே நான் அதை டினை பண்ணுறேன். அதை நான் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு நல்ல திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கும். பொதுவாக ஒன்று தெரிஞ்சேங்க, இந்த சாதாரண பழமொழி தான், இதுக்கு ஒன்றும் எக்ஸ்பர்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஒப்பீனியன்லாம் இல்லை. பழுத்த முறை கல்லடி படம் அப்படிம்பாங்க. பொதுவாக இயல்பு தானே அது. ஒரு விமர்சனம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆளுங்கட்சினா விமர்சனங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இல்லைன்னு மூட முத்தல இல்லவே இல்லை கருத்தை நான் வெறி பிடித்து கடிக்க வருகின்ற நாயும் கூட கல்லடி படும். இது என்ன இப்படி பேசினா இல்லங்க, இல்ல அன்பார்லிமெண்டா பேசுறேன். அன்பார்லிமெண்ட் இல்ல, பழுத்த மரம் கல்லடி படும்னா கல்லடி படக்கூடிய விஷயமும் இருக்கு. திருப்பி கேட்டா அது தாங்கிக்கணும். நீங்க கிஷோர் நான் கிஷோர் சொல்லிட்டேன். இல்ல திருப்பி நானும் பேசினா அதை பொறுத்துக்கணும். இல்ல அரசாங்கத்து மேல அதிருப்தியே இல்லன்றீங்களா? ஏங்க பொதுவாக ஒரு அரசு மேலே விமர்சனங்கள் இப்போ கிளாம்பாக்கம் இருக்குன்னா சென்னைக்கு வந்து போகிறதுல இப்போ பாரிஸ்லேருந்து கோயம்பேடு மாத்திரப்பே இந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்போ தாம்பரத்துக்கு புதுசாக இப்போ ரயில்வே கிரவுண்டே செய்யறாங்க. அந்த அளவுக்கு போராடல இல்லையா? இல்லை ரயில்வே கிரவுண்டே புதுசாக செய்கிறாங்க. நான் ஒரு 5 காரணங்கள் சொல்கிறேன். ஒன்று, விவசாயிகள் மேலே நம்ம குண்டாஸ் போட்டோம். நீட்டு கொடுத்ததை நம்ம நீட்டில் விலக்கு வாங்கி தருவோம்னு சொன்னோம், இன்னும் அதை வாங்கி தரல. போதைப்பொருள் கடத்தலில் ஒரு தமிழகம் ஒரு ஹப்பாக இருக்குது, ஒரு நபர் மூளையாக இருக்கிறார் அப்படின்ற அதிருப்தி இருக்குது. செவிலியர்கள் போராட்டம் இருக்குது, ஆசிரியர்களுடைய போராட்டம் இருக்குது. இவ்வளவு அதிருப்திகளை திமுக அரசாங்கத்தின் மேல இருக்குது. ஏறக்குறைய சற்று இல்லைன்னாலும் கூட இதனுடைய அதிருப்தியை மத்திய அரசு மேலேயும் தானே இருக்குது. கடுமையான நெருக்கடி மத்திய மாநில அரசுகளுக்கு மேல தானே இருக்குது, திமுக பாஜக மேல தானே இருக்குது. நான் சொல்றேன், ஒரு பிராக்டிக்கலா பேசுவோம். ஆசிரியர்கள் போராட்டம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு அது என்னங்கிறத செஞ்சிடறாங்க. செவிலியர்களுக்கு 2300 போஸ்டிங் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் சரி செய்யப்பட்டு கொண்டே தான் வருது. குண்டாசு விவசாயிகள் மட்டும் போட்டது தவறு. அடுத்த நாள் முதலமைச்சரை தப்பு ரிவோக் பண்ண அப்படின்னு ரிவோக் பண்றாங்க. நடந்து கொண்டு தான் இருக்கிறது. முதலமைச்சர் தவறு என்று சொல்லவே இல்லை, எங்கேயும் சொல்லல. மாறாக முதலமைச்சர் தவறு என்று சொல்லவே இல்லை. மாறாக அந்த சம்பந்தப்பட்டவர்கள் குடும்பத்திலிருந்து வருத்தம் தெரிவிக்கின்ற கடிதத்தை கட்டாயமாக பெற்று அதன் அடிப்படையில் இவர்கள் அதை கொடுத்தார்கள். தவறு என்று அவர்கள் சொல்லவே இல்லை. சொன்னாரு ரிவோக் பண்ணிட்டாங்க அப்படின்னு. என்னை பொறுத்தவரையிலையும் திமுக வந்து இந்த தேர்தலை எனக்கு தெரிஞ்ச வரையிலையும் சொல்கிறேன், என்னுடைய அறிவு கேட்டியது தான் நான் பதிவு எடுக்கிறேன். திமுக இந்த தேர்தலை இலகுவாக ஃபேஸ் பண்ணுறாங்க. எந்த அவங்களுக்கு குழப்பமோ பயமோ, ஏன்னா கூட்டணி எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையே. ஆனால் இழுபறி நீடிக்குது. எந்த தொகுதி யாருக்கு ஒதுக்க போகுது? அது காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த கேள்வி கேட்டீங்கன்னா இந்த 3 நாள் தான் இருக்குது, 3 நாள் தானே இருக்குது, அதுக்குள்ள கொடுத்துட போறாங்க. ஆனா இங்க அதிமுக கூட்டணியே என்ன முடிவு பண்ணாம இருக்கு. தனித்து கூட களம் காணுவாங்க சார். அதை நீங்க யாரு வேண்டாம், இதுல ஹிஸ்டரி அப்படி இருக்குது. அதிமுகவுடைய வரலாறுன்றது கூட்டணி இல்லைன்னாலும் அவங்க களம் காணுவாங்க. கூட்டணின்றது கூட்டணிகள் பலன்களுக்கான ஒரு களம் தான். இது திமுகவுக்கு வாழ்வாசாவெல்லாம் கிடையாது. எப்படி இல்ல, அது கிடையாது. அது திமுகவுக்கு வாழ்வாசாவா கிடையாது. இல்ல நிறைய விஷயம் சொல்றாரு ஜவஹர் அலி சொல்றது இருக்கு இல்லையா, நிறைய புள்ளிகள் அவர் சொல்றது இருக்குல்ல. இல்ல நீங்க ஒரு விஷயம் கவனிங்க, திமுக இந்த தேர்தலில் டிசம்பர் 5 பாஜக சாதனைகளை சொல்லி நாங்க தேர்தலை சந்திப்போம் சொல்றாரு பிரதமர் மோடி. திமுக எந்த புள்ளிகள்ல என்ன வியூகத்தை வச்சிருக்கிறாங்க? இல்ல நாங்கள் தேர்தலில் நான் கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றிருக்க விஷயங்களை பத்தி பேசினாலே போதுங்க. நீட்டு இன்னும் கொடுக்கலையே, நகைக்கடன் ரத்து கொடுக்கலையே, கல்வி கடன் ரத்து கொடுக்கலையே, நகைக்கடன் ரத்து அதெல்லாம் கொடுத்தாச்சுங்க. அதெல்லாம் வந்தோடனே கொடுத்தாச்சு. எங்க கொடுத்தீங்க? எங்க கொடுத்தீங்க? 38 லட்சம் பேர், 13 லட்சம் பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த 13 லட்சம் பேருக்கு கூட போகல. மற்றவர்களை இவங்க என்ன சொன்னாங்கன்னா அவர்களாம் ஏமாற்று பேரவழிகள் என்று சொன்னாங்க. பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது. நம்ம வந்து இந்தியா வயசு தான் அரசியல் பேசணும். தமிழ்நாட்டுக்குள்ள இழுத்துட்டு வர தேவையே இல்லைங்க. 2016 இருந்து இந்த உரையாடல் உங்களுக்கு புரியுதா? ஒரு கான்பிடென்ட்டே இல்லாம நம்ம பதில் சொல்றோம் தெரியுதுங்களா?
இல்ல கான்ஃபிடென்ட் இல்ல. தமிழ்வேந்தன் பங்கேற்கிற ஒரு மேடை எவ்வளவு விவாதமா இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் இல்லைங்க தெரியுது இல்ல. அப்போ திமுக தன்னுடைய தோல்வியை இப்பவே ஒத்துக்க ஆரம்பிச்சுச்சு. அங்கதான் நீங்க ஒரு விஷயத்தை புரியும்னா, நாங்க இது ரொம்ப இலகுவா கிடக்குறோம், சாதாரணமா ஜெயிச்சு இல்ல, ரொம்ப எச்சரிக்கையா நடக்கிற மாதிரி இருக்குது இது. நாங்க சாதாரணமா தரையடி தண்ணியில நாங்க இருக்கோம், குழாயடி தண்ணிக்குள்ள நாங்க இருக்கோம். நீங்க கடல்ல கிடக்குறீங்க, காத்தும் புயல் அடிக்கும் பயம். ஏன்னா பிஜேபியை விட்டுட்டு ஒரு மத்திய அரசின் அரவணைப்பை விட்டுட்டு இப்போதான் நீங்க முதல் முறை தனியா தேர்தலை எதிர்கொள்றீங்க. இல்ல 2014 சந்திச்சிருக்காங்க, 2016 சந்திச்சிருக்காங்க. நான் சொல்றது இப்படி ஒரு வரலாறு திமுகவுக்கு இல்லவே இல்லை சார். அதிமுக விட்டுருங்க, 2016 டிசம்பர் 5க்கு அதிமுக தான் சந்தித்த தேர்தல் அதிமுகவுடைய வரலாறு, சந்தித்த தேர்தல் அதிமுகவுடைய வரலாறு 2011 இருந்து 2021 வரைக்கும் திமுக சந்தித்த அனைத்து தேர்தலின் தோல்வி. இது ஊர்ல இத்தனைக்கும் என்னன்னா திமுக வரலாறுலேயே இல்லாத கதையாக ஆர்கே நகரில் டெபாசிட்டே போனது. இது போய் ஆமாம், நீங்க முதலமைச்சர் 39 தொகுதி நாங்க ஜெயிக்கிறோம், எப்படி பொய்யான ஒரு தகவலை சொல்றீங்க? நீங்க வந்து நடுநிலை இது தவறான டேட்டா வந்து நீங்க 2011 சரிங்க 2019 வரைக்கும் நீங்க 2011 இருந்து 2019 வரைக்கும் சந்தித்த அத்தனை தேர்தலும் நீங்கள் தோல்வி பெற்றீர்கள். அது மட்டும் இல்லாம நீங்க 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நீங்கள் டெபாசிட் இழந்தீர்கள். உச்சபட்ச அதுவும் என்ன பார்த்திருக்கிறோம், இதுல என்ன தெரியுமா, உச்சபட்ச தோல்வியும் பார்த்திருக்கோம். மறுக்கலையே இல்ல இது என்ன சொல்றேன்னா, இவரோட எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய கட்சி கூட்டத்துல சொல்றாரு என்ன தெரியுமா, பூத் வர்க்கர்ஸ் பூத்தில் யாரை நாங்கள் நியமித்தோமோ அவர்களே வாக்களிக்கவில்லை. யார் உங்களுடைய பூத்தில் வர நீங்கள் நியமித்தவர்களே உங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று உங்களுடைய தலைவரே சொன்னார். தமிழ் ஒரு நிமிஷம் கவனிங்களேன், உச்சபட்ச வெற்றியை திமுக எப்ப பாத்துச்சு? இல்ல நாங்க இந்த வாட்டி வெற்றி பெற்று தானே எப்ப பாத்துச்சு? எப்பவே வெற்றி தாங்க, நாங்க உச்சபட்ச வெற்றி தாங்க. 3 முறை எம்ஜிஆர் இருக்கிறப்ப ஆட்சிக்கே வரல. நீங்கள் முதலமைச்சர் இருந்து தொடர்ந்து யார் சொன்னது? எப்ப எழுதி வச்சிருக்கேன் 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடையாது தமிழ்நாட்டுல. அதிமுகவுக்கு அடுத்து அதிக காலம் ஆட்சி செஞ்சது திமுக. 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடையாது. ஆனால் அதிமுக கூட இருந்த ஒரே காரணத்திற்காக தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் எதிர்க்கட்சியினுடைய தலைவரா மாறுறாரு. ரைட், நான் இல்லன்னு சொல்லலைங்க. நாங்க அப்புறம் உச்சபட்ச வெற்றியையும் சொல்றேன், அத கால வாங்க மாட்டேன். எப்படி மார்த்தட்டணும், எப்படி கிளைம் பண்றோம்? வரலாற்று சிரிக்கிறோம். அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்துல வம்பிழுத்தாருன்னு விஜயகாந்த் ஓரம் கட்டி நீங்க அவரு ஆபீஸில் நீங்க யாரையும் ஓரம் கட்டி கூட்டணி சேர்க்கிறீங்க. அரசியல் ரீதியாக புதுக்கோட்டை சட்டமன்றத்தை இடித்து விட்டு பொது வேகமே இல்லையே, பழம் நழுவி பாலில் விழப்போகிறது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எங்க ஆயத்தினார் வீட்டு துக்க நிகழ்வில் உங்கள்கிட்ட தான் சண்டை போட்டார். இல்ல ஆயத்தினார் வீட்டு துக்க நிகழ்வில் சென்று கருணாநிதி 45 நிமிடம் காத்திருந்தார். விஜயகாந்த் அங்க வருவார், அப்போ நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. பழம் நழுவி பாலில் விழப்போகிறதுன்ட்டு கடைசியில பழம் நழுவி கோபாலிடம் சென்று விட்டது, வைகோவிடம் சென்று விட்டது. சரியா? மக்கள் நல கூட்டணி உருவானது. வரலாற்று ரீதியாகவும் இல்ல தமிழ்வேந்தன், வரலாற்று ரீதியாகவும் கூட்டணி பலத்தை நம்பி மட்டுமே திமுக களம் காணுது. ஆன்டி இன்கம்பன்சின்றது 2.5 வருஷத்துக்குள்ளே திமுக மேல உருவாகி இருக்கிறப்போ ஒரு கான்பிடென்ட் இல்லாம தானே இந்த தேர்தல் இருக்கிறாங்க. இயல்பாகவே திமுகவுக்கு தானே பயம் இருக்குது. ஏங்க நான் சொல்றேங்க, நீங்க இருந்த பேர் 39 சீட் ஜெயிச்சிருக்கோம் மக்கள்கிட்ட. நாங்க நீங்க பாருங்க, நான் வெளிப்பட சொல்றேன், நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு அன்னைக்கு ஒரு கருத்தை ஒன்று பதிவிடுறீங்க, திருப்பி அது கருத்தே இல்லை. சிஏவுக்கு வந்து திமுக ஆதரவு கொடுத்துச்சுன்னு சொன்னீங்க, கிடையாது. நீங்கள் வாக்களித்தது சிஏ நிறைவேறிச்சு. அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இப்ப துரைமுருகன் பேசியிருக்கிறாரு. அமெண்ட்மெண்ட் ஆக்ட் யார் ஆதரவு கொடுத்தது? என்னது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இந்த நிமிஷம் வரை துரைமுருகன் சொல்லியிருக்கிறாரு, திமுக சொல்லியிருக்குது. சிஏவுக்கு எதிரான என்ன நிலைப்பாட்டோட அவங்க இருக்கிறாங்க? நம்ம வெறுக்கிறோங்க, அதை எதுக்குறோங்க, நம்ம அதை எதுக்குறோம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன சொன்னார்கள்? அப்ப யார் முதல்ல இவர்கள் என்ன சொன்னார்கள் சட்டமன்றத்தில்? சிஏயினால் எந்த முஸ்லிம்களுக்கு பாதிப்பு இல்லை என்று இவர்கள் எதிர்க்கிறோம்னு சொன்னாங்க தெரியுங்களா? இலங்கையும் இதுக்குள்ள சேர்க்கணும்ன்ற காரணத்துக்காக தான் எதிர்க்கிறோம்ன்றாங்க. அதாவது 2016க்கு பிறகு அதிமுகவில் நடந்த உட்கட்சி பிரச்சனை சொல்ல வேண்டும் என்றால் சிஏஏக்கான அடித்தளம் போடப்பட்டது எப்பொழுது தெரியுமா? வாஜ்பாய் அரசாங்கம் இருந்த பொழுது. வாஜ்பாய் அரசாங்கத்தில் இவர்கள் பங்கு வைத்து கொண்டிருந்த பொழுதுதான் சிஏஏக்கான அடித்தளமே போடப்பட்டது. இருங்க, இப்ப அந்த உங்க உட்கட்சி பிரச்சனையோட உச்சகட்டமா பாத்தீங்கன்னா திரு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம். இல்ல, யாருக்கு உட்கட்சி பிரச்சனை இருக்கு? அதிமுக தான். எப்படி சொல்றீங்க? கோர்ட்லயே தான் இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்ல எடுத்துட்டு போகுது. எல்லாம் முடிஞ்சிருச்சு.
செயற்குழு பொதுக்குழுடைய பலத்தினுடைய அடிப்படையில் நீங்க பேசுங்க, யூகங்களினுடைய அடிப்படையில் பேச வேண்டாம். விவாதம் அது கிடையாது. நான் கேட்கிறது ஆன்டி இன்கம்பன்சின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது 15 நாள் மட்டும்தான் உங்களுக்கு தேர்தல் பரப்பு என்ன இருக்கு சார், என்ன எவ்வளவு இருக்குது? ஜாபர் சாதிக் விஷயத்தை எடுத்துங்க. ஜாபர் சாதிக்கோட விஷயம் உங்களுக்கு களத்துல எதிரொலிக்கலையா? ஜாபர் சாதிக்கோட விஷயம் களத்துல எதிரொலிக்கலன்னு சொல்றீங்களா தமிழ்வேந்தன்? இல்ல, எதிரொலிக்காதுங்க, 100% எதிரொலிக்காதுங்க. சரி, பேசலாம், நாம பேசலாம். இல்ல ஒண்ணுமே இங்க பாருங்க, அப்படி பார்த்தா உங்களுக்கு அடிக்கிக்கிட்டே போலாம். வேளாண் பேசலாம். மத்திய வேளாண் சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க, ஸ்டெர்லைட் பிரச்சனை, பதவி காத்த பிஜேபியோட இருந்தது, பொள்ளாச்சிக்கு பாதுகாப்பு கொடுத்தது, ஆதரவு, கொலை கொள்ளை கொடநாடுல எல்லாத்துக்குமான ஒரே விடை நீட். என்னாச்சு? இது எல்லாத்துக்கும் ஒரே விடை தேர்தல். உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இல்லை, எப்படின்னா இப்போ தேர்தல் அறிவிச்சாச்சு. தேர்தல் அறிவிப்பில் வந்து ஒரு 3 விஷயங்கள் பார்க்கணும். 7 கட்டமாக இந்த தேர்தலை அறிவிச்சிருக்காங்க தேர்தல் கமிஷன். அது பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் 7 கட்டமாக ஒரு தேர்தலை ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்டில் மீண்டும் இந்த அளவுக்கு நடத்தணுமான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. 1999 5 கட்ட தேர்தல், 2004 4 கட்ட தேர்தல், 2009 எடுத்திங்கன்னா 5 கட்ட தேர்தல், 2014 மட்டும்தான் 9 கட்ட தேர்தலாக நடந்துச்சு. கடந்த முறை 2019 7 கட்ட தேர்தல், இப்பவும் 7 கட்ட தேர்தல். நான் என்ன கேட்குறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடியே 4 கட்ட தேர்தலாக நடந்த இந்தியாவில் இன்றைக்கு இந்தியா வளர்ச்சி அடைந்து விட்டது, தகவல் தொடர்பு வளர்ச்சி அடைந்து விட்டது, காவல்துறை வளர்ச்சி அடைந்து விட்டது, எல்லாமே அட்வான்ஸ் ஆன காலத்தில் இன்னமும் எதுக்கு 7 கட்ட தேர்தல்? என்ன காரணம்? இதுதான் ஒரு பெரிய சிக்கல். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து முதல் கட்ட தேர்தல் வச்சுருக்கீங்க, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அதில் கேட்க முடியும். இப்போ மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா வளர்ச்சி அடைந்த மாநிலம்னு சொல்கிறோம், அட்வான்ஸ்டு மாநிலம், அதாவது வியாபார கேந்திரம், அங்கே தான் யார் வேணாலும் போய் வியாபாரம் பண்ணலாம், அந்த அளவுக்கு வந்து ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கிற மாநிலன்றோம். அங்கே எதுக்காக 5 கட்ட தேர்தல்? மகாராஷ்டிராவில், உத்தரப்பிரதேசில் 10 வருஷம் பிஜேபி ஆட்சி. பிஜேபி ஆட்சினா வளர்ச்சி அடைந்த ஆட்சின்னு அவங்க சொல்கிறாங்க. 10 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறீங்க, அங்கே 7 கட்ட தேர்தல். எதற்காக உத்தரப்பிரதேசில் 7 கட்ட தேர்தல்? இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு 400 சீட்டுக்கான இடமா அது? இதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயமா இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு வந்து இதோட பதில் வந்து தேர்தல் கமிஷன் தான் தெளிவாக சொல்லணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கிறது வந்து அடுத்த ஏப்ரலில் வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குது, சித்திரை திருவிழா இருக்குது. இந்த சித்திரை திருவிழா இருக்கும்போது இந்த தேர்தலை எப்படி நடத்துறது? ஏப்ரல் 12ஆம் தேதி சித்திரை திருவிழா மதுரையில், 21ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறும், 22ஆம் தேதி தேரோட்டம், 23ஆம் தேதி கள்ளழகர் வைகாட்டில் மிகப்பெரிய லட்சக்கணக்கான மக்கள் கூடுற ஒரு கூட்டம். அந்த ஒரு 10 நாள் மிகப்பெரிய திருவிழா. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு இந்த 7 கட்ட தேர்தலில் அந்த முதல் கட்டமாக வைக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்போ மிகப்பெரிய திருவிழா. அவர் ரீசனே சொல்கிறாரு, ரஞ்சித்குமார் வந்து ரீசன் சொல்கிறாரு, ராஜஸ்தான்லேயும் பீகார்லேயும் தேர்தல் தள்ளி வச்சிருக்க காரணம் வந்து அங்கே லோக்கலில் இருக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, விழா இருக்குதுன்னு சொல்கிறார், திருவிழா இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு திருவிழா இருக்குது இல்லையா, இதை கணக்கில் ஏன் எடுத்துக்கல தேர்தல் கமிஷன்? இது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. 2019 இந்த பிரச்சனை வந்துச்சு, அப்பவே இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு. 7 கட்ட தேர்தல் தானே, அதுல ஒரு கட்டத்துக்கு வந்து இந்த விழாவுக்காக நம்மளுக்கு மற்ற போன தடவை 2002 ஃபேஸ்ல தான் தமிழ்நாட்டுக்கு இருந்துச்சு, ஒரு நாள் தான் வித்தியாசம். இப்போ 19 வச்சிருக்காங்க, அன்னைக்கு வந்து 18ஆம் தேதி வச்சிருந்தாங்க. இதே பிரச்சனை அப்பவும் வந்துச்சு. 3வது பிரச்சனை என்னன்னா, கிட்டத்தட்ட இப்போ 34 நாட்கள் இருக்குது தேர்தலுக்கு. அது முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட 2 மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே அந்த பெட்டியை இரவு பகலாக உட்காந்து பாதுகாக்கணும், 3 ஷிஃப்ட்டு போட்டு. இது எல்லாருக்குமே ஒரு சவால். இதில் எப்படின்னா, மற்றவங்களுக்கு சவாலாக இருக்கும், ஆளுங்கட்சிக்கு அது வரப்பிரசாதம், ஆளுங்கட்சிக்கு அந்த வசதி இருக்கும், அது மாநில ஆளுங்கட்சியோ தேசிய ஆளுங்கட்சியோ அந்த ஆட்சி அதிகாரம், ஏன்னா காவல்துறை பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் அவங்க கையில் இருப்பாங்கல்ல. அப்போ இதை மீறி கட்சி தொண்டர்களை அங்கே போடணும் 3 வேளைக்குமாக. இதெல்லாம் ஒரு சிக்கல் இருக்குது. அதனால தான் இந்த 7 கட்டம் இவ்வளோ பெரிய விரிவாக்கத்தோட இருக்க வேண்டிய அவசியம் என்ன இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்தில்? இது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதற்கு மேலே வந்து இது வந்து தேர்தல் கமிஷன் தான் பதில் சொல்லணும். இப்போ தேர்தலை பற்றி நம்ம யோசிச்சோன்னா, யாருக்கு கூட்டணி இருக்கிறது, யாருக்கு பலம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீகன் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன்,
2019 திமுக மிகப்பெரிய பிரச்சாரம். என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? பிஜேபியின் 5 வருட ஆட்சியின் கொடுமை, 5 வருஷ ஆட்சியின் எதிர்ப்பு. அடுத்தது அதிமுகவின் 8 வருட ஆட்சி எதிர்ப்பு 2019 தேர்தல். ரெண்டுமே அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக இருந்துச்சு. பிஜேபி அங்கே ஆட்சியில் இருந்துச்சு, 5 வருஷம் எதிர்ப்பு. இங்கே 8 வருஷமாக ஆட்சியில் இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா மறைஞ்சிட்டாங்க, எடப்பாடியார் ஆட்சி இருந்துச்சு. ஆனால் 8 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. இதை சொல்லி பிரச்சாரம் பண்ணால் நாங்கள் வந்து ஒரு மாற்றத்தை கொடுப்போம். நாங்கள் 38 எம்பியை கொடுத்துட்டாங்க மக்கள். அடுத்து 2019 தேர்தலில் பிஜேபியின், அதாவது 2021 தேர்தலில் பிஜேபியின் 7 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, ஏடிஎம்கேவின் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. ரெண்டையும் பேசுனாங்க. போய் வந்து கிராமப்புற இதெல்லாம் பண்ணாங்க. கிராமப்புறத்தில் போய் பஞ்சாயத்து கூட்டினாங்க, மக்கள் கூட்டம்னு எல்லாம் பண்ணாரு. கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டாரு, காலில் ஷூ போட்டுக்கிட்டாரு, எல்லாம் போட்டு எல்லாமே பண்ணார். மக்களுக்கு 100 நாள் உங்களுக்கு தீர்ப்பேன், புகார் பெட்டியை வச்சிடறேன், நீங்கள் போடுங்க எல்லாம் சொல்லி பண்ணார். எதிர்ப்பு ஓட்டு கேட்டு வாங்கிட்டார். தேர்தல் வாக்குறுதி 520 வாக்குறுதி. ஆனால் இந்த தேர்தலில் பிஜேபி, அதனால தான் தமிழ் வந்து சொல்கிறார் எங்களுக்கு பிஜேபி தான் எதிர்ப்பு அப்படின்னு. ஏன்னா பிஜேபியோட ஆன்டி இன்கம்பன்சி 10 வருடத்தை இவங்க பேசுவாங்க. அதே நேரத்தில் பிஜேபி என்ன பேசும்? திமுகவுடைய 3 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இதை பேசும். 3 வருஷம் என்னென்ன இவங்க பண்ணியிருக்காங்க, எவ்வளவு கொள்ளை, எவ்வளவு அதிருப்தி, எல்லாத்தையும் பேசிடுவாங்க. ஆனால் அதிமுகவுக்கு என்னன்னா, பிஜேபியோட ஆன்டி இன்கம்பன்சியும் பேச முடியும், மாநிலத்தில் திமுகவின் ஆன்டி இன்கம்பன்சியும் பேச முடியும். ரெண்டையும் எதிர்ப்ப மட்டும் இல்ல, 4.5 வருட அதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் பேச முடியும். 3 வாய்ப்பு. சவால் கிடையாது அவங்களுக்கு. இது ஒரு வரப்பிரசாதம் அதிமுகவுக்கு. அந்த இரட்டை தொண்டர்களுக்கு ஜெயலலிதா அம்மா மறைந்த பிறகு சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம். கிஷோர் சொன்ன மாதிரி அது இந்த தடவை அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்குது. கூட்டணியை பற்றி அவங்க கவலையே படல தொண்டர்கள். கூட்டணி தலைவர்கிட்ட விட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஐயா கூட்டணி வச்சாலும் சரி, வைக்கலனாலும் சரி, தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச உச்சப்பட்ட வாக்கு வச்சிருக்கிற ஒரே கட்சி அதிமுக தான். கடந்த காலங்களில் திமுகவுடைய 5-6% ஓட்டு அதிகம். தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, அது மாறுபட்டு. ஆனால் 5% ஸ்டாண்டர்டாக ஓட்டு அதிகம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதை இந்த மெய்ப்பிப்பார்கள். என்னென்றால், நீங்கள் ஒன்றும் வேணாம், பிஜேபியை நம்ம சொல்கிறோம், இன்றைக்கு பிஜேபி வளர்ந்தது அப்படி இப்படி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிஏஏ இன்றைக்கு அனுமதிக்கிறாங்க. அந்த குடியுரிமை சட்டம் அமுல்படுத்து எதிர்ப்பு பயங்கரமாக இருக்கும். எலக்ட்ரல் பாண்ட் இன்றைக்கு தேர்தல் பத்திரம் மிகப்பெரிய அளவுக்கு அதில் ஊழல் நடந்திருக்கிறது என்பது வருகிற 2-3 நாட்களில் அந்த விசாரணை, தொடர் விசாரணை வரும். 5 அமர்வு கொண்ட நீதிமன்றம் மிகப்பெரிய அளவுக்கு அதை சொல்லிச்சு. பிஜேபி அப்படின்றதும் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி கிடையாது, வெளிப்படை தன்மை உள்ள கட்சி கிடையாது, தோற்கடிக்க முடியாத கட்சி கிடையாது. அந்த எண்ணம் தமிழ்நாட்டு மக்கள். நீங்க சொன்ன 2 புள்ளி ரொம்ப முக்கியம் இல்லையா? சிஏஏ விஷயத்திலையும் திமுகவுடைய ஸ்டாண்ட்ன்றது மாறி இருக்கு. தேர்தல் பத்திரப்பதிவத்திலையும் ஒரு மாநில கட்சி இவ்வளவு தொகையை வாங்கலாமா அப்படின்ற விமர்சனமும் கிரியேட் ஆயிருக்கு. 616 கோடி. ஆமா, இந்த 2 விஷயமும் களத்துல எதிரொலிக்குமா? அப்படி எதிரொலிக்காது. அவங்க கூட்டணியே சொல்றேன், அவங்க கூட்டணியிலேயே 2017 இந்த சட்டம் அறிமுகப்படுத்த பிறகு 2018 ஜிஓ போடுறாங்க மத்திய அரசு, எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திரம் வாங்கலான்னு. 2019 கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியும் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் அப்படின்ற ஒரு பொதுநல இயக்கமும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. அப்போ இவங்க ஏன் வழக்கு போடல? சரி, இவங்க கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் இந்த ஸ்கீமில் நாங்கள் பணம் வாங்க மாட்டோம் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஆனால் 616 கோடியை இவர்களும் வாங்கியிருக்காங்க. இன்னொன்று, இவர்கள் அதை திமுக இவர்கள் அதை எதிர்ப்பதாக இருந்தால் இவங்க மட்டுமே அந்த லிஸ்ட்டை வெளியிட்டிருக்கலாமே. தனக்கு யார் யார் கொடுத்தாங்க, நாங்க அந்த மாதிரி எல்லாமே அதிமுக களத்துல பேசினா மக்கள் மத்தியில எடுபடுன்றீங்க. நிச்சயமா எடுபடும், நிச்சயமா. இன்னும் சிறிது காலத்துல வரும் அந்த ரிசல்ட் எல்லாம் வரும். 616 கோடி எந்த ஆதாயத்துக்காக, எந்த நிறுவனங்கள், எந்த தனிப்பட்ட நிறுவனங்கள், எந்த அகில இந்திய அளவுல பிஜேபிக்கு வந்து 57% இதுல வந்திருக்குது. இல்லைன்னு சொல்ல. 9200 கோடியில் வந்து கிட்டத்தட்ட 6560 கோடி வந்து பிஜேபி தான் வாங்கியிருக்குது. 57%. ஆனால் மாநில கட்சிகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4வது இடத்துல வந்து நம்ம திமுக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இதையும் நம்ம பார்க்கணும், அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்கணும். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இல்லை, அகில இந்திய அளவில் 4வது இடம். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இமாலய இது 6 கோடி அதிமுகவுக்கு.
அதுவும் முதல் கட்டத்தில் வந்தது. வேண்டாம் மறுத்தா கூட கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி 6600 கோடி 100 ஒரு சந்தேகத்தோட அடிப்படையில் தான் நான் கேட்குறேன். இப்போ ஜாபர் சாதிக் விஷயமோ அல்லது தேர்தல் பத்திரப்பதிவு விஷயமோ மக்கள்கிட்ட ஏற்கனவே போயிடுச்சா அல்லது இனிமேல் தான் தேர்தல் பரப்புரையில் அது எதிரொலிக்க தொடங்குமா? மக்கள்கிட்ட ஏற்கனவே போயிடுச்சு. இப்போ இந்த 20 நாள்ல அனல் பறக்க இருக்கும் அந்த பிரச்சாரம். சாதாரண விஷயம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் சாதாரணமாக எடப்படாதீங்க. ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தால் மக்களுக்கு செய்யறதுல இரவும் பகலும் தூங்காமல் செய்வார் அவர். அது கடந்த 4.5 வருஷத்தில் பார்த்தோம். நம்ம வெளியே இருந்து பார்க்குறோம். பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து என்ன சொல்கிறேன்னா, வெள்ள நிவாரணம் வரலாறு காணாத வெள்ளம். அது வட பக்கத்தில் வட மாநிலத்தில் மட்டும் கிடையாது, நம்ம மாவட்டத்தில் கிடையாது, தென் மாவட்டங்களில் புதுசாக வந்துச்சு வெள்ளம். அந்த அளவுக்கு நெல்லை, தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர் எல்லாமே மூழ்கி போயிடுச்சு. ஆனால் ஒரு நயா பைசா நிவாரணம் மத்திய அரசின் வெள்ள நிவாரணத்திலிருந்து வரல. அதான் ரெகுலராக கொடுக்குற முக்கியம். நிவாரணப் பொருட்களை தனியார் தன்னார்வல் தொண்டு அமைப்புகள் கொடுத்தாலும் கூட அதை திமுகவினுடைய சிலர் வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்காம அல்லது இவங்க பேர்ல கொடுக்கிற மாதிரியான செயல்லாம் நடந்துச்சு. களத்துல எதிரொலிக்கும். ஒன்று, நீங்கள் இறங்கி பொதுநல சேவை செய்யவில்லை. நல்லா தெரியும். 2015 எந்த அளவுக்கு பொதுநல ஆர்வலர்கள் வந்து செய்தாங்கன்னு நம்ம தெரியும். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது வெள்ள நிவாரணத்தில் இந்த பொதுநல ஆர்வலர்கள் ஏன் வரல? அவர்களை தடுத்தது யார்? அடுத்தது, மத்திய அரசிடம் போராடவில்லை இன்றைக்கு வரைக்கும். இப்போ நம்ம தமிழ்ல இருந்து ஒரு அழகா சொன்னார் ஒரு வார்த்தை, பிஜேபி வரக்கூடாது. அதைத்தான் நாங்கள் நினைக்கிறோம். பிஜேபி எங்க வந்துச்சிங்க? இதே வார்த்தையை தான் 2019 நீங்க ஒப்பிச்சிங்க. பிஜேபி வரக்கூடாது. 38 சீட்டு கொடுத்தாங்க. 39ல 38 உங்களுக்கு தானே கொடுத்தாங்க. இந்த 5 வருடத்துல அந்த 38 பாராளுமன்ற திமுக கூட்டணி உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிற்காக செய்த சேவை என்ன? ஜவஹர் அலி, உங்களுடைய இறுதி கருத்து. இதுல நம்ம கிஷோர் சாமி சார் என்ன சொன்னாருன்னு எனக்கு அது கேட்கல. அதே மாதிரி எப்போ சவுண்ட் கேட்கு சார்? சரி பண்ணிடுவாங்க. ஓகே, வில்சன் சார் பேசுறது மட்டும்தான் எனக்கு கடைசியா கேட்டது. கொஞ்சம் அவர் சொன்னது பல சந்தேகங்களை எழுப்பினாரு. 7 கட்ட தேர்தல் நடத்துறாங்கள, அதனால இது இவிஎம் மிஷினை பாதுகாக்கிறதெல்லாம் எதிர்கட்சிகளுக்கு ஒரு சவாலான விஷயங்கிறது அது ஒரு நியாயமான கேள்விகள் தான். ஆனா இப்போ அவர் என்ன சொன்னாரு, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சாரம் செஞ்சுதான் இந்த மக்கள் கிட்ட கொண்டு போக முடியுங்கிறதுலாம் இல்ல. ஏற்கனவே மக்களுக்கு தெளிவா தெரியுது இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகள். அரசு ஊழியர்களுக்கு அவர்களுக்கு இவரை ஏமாத்துனதுன்றது நல்லா தெரியும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப ஏமாத்திருக்காங்க. விவசாயிகளுக்கு நெல்லுக்கும் கரும்புக்கும் விலை நிர்ணயம் 2500 3000 கொடுக்குறேன்னு சொல்லி இந்த பட்ஜெட்ல ஏமாத்தினாங்க. விவசாயில குண்டர் திட்டத்துல அடைச்சிருக்காங்க. 3 வருஷத்துல 3 லட்சம் கோடி கடன் மேல வாங்கி வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் எல்லாத்துக்கும் மக்களுக்கெல்லாம் இன்றைக்கு தெரியுது. நீட்டை ரத்து பண்றேன்னு சொன்னது பண்ணல, கடன் ஏதாவது கல்வி கடனை ரத்து பண்றேன்னு பண்ணல. இப்போ இந்த சூழ்நிலை தான் இந்த தேர்தல் நடக்குது. அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான விஷயத்துல இருந்தா கூட திமுகவுக்கு பணம் பாதாள வரைக்கும் அவங்களுக்கு பாயுங்கிற நிலையில இருக்குது. பணம் நிறைய கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. அதை எப்படியெல்லாம் மக்களுக்கு விநியோகம் பண்ணுன்னு அந்த டிராக்டிஸ் எல்லாம் முழுமையா தெரிஞ்சவங்க இந்த ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதை முழுமையா பயன்படுத்துவாங்க. கண்ணியமா தேர்தல் நடக்காது என்பதுதான் உண்மைதான் அது. ஆனா அந்த தேர்தலை மக்களும் சேர்ந்து இதை பாதுகாக்கணுங்கிறதான். இப்ப ஆளும் அரசாக இருப்பதற்குனால அரசு ஊழியர்களை அவங்க மிரட்டுவாங்க, காவல்துறையை மிரட்டி கட்டுக்கோப்பில் வைப்பாங்க. இன்னும் சொல்ல போனா 144 சட்டம் தேர்தலுக்கு முன்னாடி, ஏன்னா கடந்த காலத்துல 144 சட்டம் போட்டு என்ன வேண்டா பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் வெற்றி பெறுவதற்கான எல்லா வேலைகளையும் இவர்கள் செய்வார்கள். இதையும் மீறி இந்த ஜனநாயக இந்த தேர்தல் களத்துல வெற்றி பெறுவது அதிமுக என்பது அது ஊர்ஜிதமாயிருக்கு. ஏன்னா மக்கள் இன்றைய அரசாங்கத்தின் மீது கொதிச்சு போயிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நான் கடைசியா பேசும்போது ஒரு வார்த்தை வந்தது, பொது சிவில் சட்டத்தை பத்தி பேசினாரு. 2003 பொது சிவில் சட்டம் சிஏஏ 2003 சிஏஏ எம்பிஆர் என்ஆர்சிக்கு ஆதரவாக ஓட்டு போட்ட கட்சி திமுக. அன்றைய காலகட்டத்தில் பொது சிவில் சட்டம் அறிமுக நிலையில ஆதரிச்சு ஓட்டு போட்டது திமுக. அதற்கான எல்லா அத்தாட்சிகளும் அவருக்கு நம்ம கொடுக்கிறோம். அதனால இன்னைக்கு உள்ள சூழ்நிலை மக்கள் ஒட்டுமொத்த எல்லா மக்களும், இதை பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், அரசு ஊழியர்கள், படித்தவர்கள் எல்லாருமே இந்த அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறதுனால நன்றி ஜவஹர் அலி. அதிமுக தேர்தல் களமா இருக்கு சார். நன்றி ஜவஹர் அலி. தமிழ்வேந்தன்,
38 பேரை கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினாலுமே கூட அதில் ஒரு தோல்வி உங்களுக்கு வரும்ன்றாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் மத்திய அரசு கொண்டு வந்து எல்லா சட்டத்தையும் நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிர்மலா சீதாராமனுக்கு எங்களுக்கு நான் உனக்கு கேட்கணும், ஏவிஎம் மிஷனை வந்து பற்றி அண்ணா இல்லை 38 பேருடைய 38 எம்பிக்களுடைய செயல்பாடுகளை விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்கன்னா கடுமையான எதிரொலி வரும் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அந்த கண்டா வர சொல்லுங்க, என்ன நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு ஒட்டி நீங்களே என்ன பிறண்டு உருண்டு பார்க்குறீங்க, அது உங்கள் சாமர்த்தியம், அது நம்ம தப்பு சொல்ல விடாது, உங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது சேரணுங்கிற இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாதாரண விஷயம், இப்ப சமீபத்துல மேகதாது விஷயம் நடக்குது, இல்ல மேகதாது விஷயம் நடக்குது, மேகதாதுடைய டெல்டாவுடைய நேரடியான பாதிப்பு அதுல இருக்குது. ஒரு செங்கல் வைக்க கூட அனுமதிக்காது, அது இல்லையா? அப்படி இல்லையா? அதை பத்தி நம்ம காவிரி நடுவர் தீர்ப்பாயத்துக்குள்ள நம்ம பேசவே இல்லையா? அதை பத்தி அங்க வைக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இல்ல இல்ல, இதுல வந்து மாநில அரசுடைய முடிவு தான் முக்கியம். என்ன சொல்றாருன்னா, துரைமுருகன் வந்து சட்டமன்ற சொல்றது நம்ம எடுத்துக்கணுமா, ஆனா சித்தராமையா வந்து தீர்மானம் நிறைவேற்றினா அது கண்டுக்க மாட்டாரு. என்னங்க பேசுறீங்க நீங்க? தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாரு, நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, இந்தி கூட்டணின்னு சொல்றீங்க, ஒரே ஒரு எதிர்ப்பு, சரிங்க உங்களால தடுத்து நிறுத்த கூட முடியாதுன்னு வச்சுப்போம், ஒரு எதிர்ப்பாக தெரிவிச்சிருக்கலாம்ல. நீங்க வந்து ஒரு கூட்டணி குறைந்தபட்சம் என்ன பண்ணிருக்கலாம்? முழுவதுமாக எடுத்துக்கொண்டால் இவர் வெற்றி பெற்று ஒரு வார்த்தையில பேசிட்டு இருக்கீங்க. மன்சூர் அலியானோட பேசிட்டா இஸ்லாமிய மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அரசியல் அடையாளமே தெரியாத பலருக்கான அரசியல் வரலாற்றில் யாராவது இருக்க முடியுமா? உங்களால சொல்லுங்க. அதிமுக மேல முக்குளத்தூர் சமுதாயம் இல்ல இல்ல, மன்சூர் அலிகான் சொல்றீங்கல்ல, விஜயகாந்துடைய நிலை எப்படி இருந்துச்சு, சரத்குமாருடைய நிலை எப்படி இருந்துச்சு, திருமாவளவனுடைய நிலை எப்படி இருந்துச்சு, 96ல வாஜ்பாயோட நிலை எப்படி இருந்துச்சு, எல்லாருக்குமான அரசியல் அதிகாரம் கொடுத்தது அதிமுக. மறுக்க முடியுமா? 2016ல சிவகாமி ஐஏஎஸ்க்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி இவங்க ஒரு தொகுதி ஒதுக்கினாங்க. என்ன அவங்க மாபெரும் கட்சி வைத்திருந்தார்களா? என்ன பேசுறாரு இவரு? பேசலாம் கிஷோர் கேசன் மிகச் சுருக்கமா. இல்லை நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, தமிழ்வேந்தன் வந்து என்ன சொல்றாருனாக்கா, அவரிடம் வந்து கூட்டணி பலம் இருக்கிறது, அரித்மெட்டிக் இருக்கிறது, இதை வைத்து நாங்கள் சாதித்து விடலாம்னு. இதே போன்ற இருமாப்புடன் தான் இவர்கள் 98 தேர்தலையும் எதிர்கொண்டார்கள். என்ன அப்பொழுது உச்சபட்சத்தில் இருந்த சூப்பர் ஸ்டார் அவர்களை அமெரிக்காவிலிருந்து அவசரமாக வரவழைத்து இவர்களுக்காக ஏர்போர்ட்டிலேயே வைத்து பிரச்சாரம் செய்ய வைத்தார்கள். எடுபடவில்லை. அதனால் அதிமுகவை நீங்கள் குறைத்து மதிப்பிடவே வேண்டாம். ஒவ்வொரு முறை ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, எப்பொழுதெல்லாம் அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அது ஃபீனிக்ஸ் பறவையை போல அது எழுந்து வரும். கற்பனை பறவை தான் அப்படின்றதுல அது கற்பனை பறவைன்றது நீங்கள் வந்து கோபாலபுரத்திலும் செனட் ஆஃப் ரோட்லையும் பறக்க விட்டு கொண்டிருப்பது தான். அதனால ஃபீனிக்ஸ் பறவை போல அது எழுந்து வரும், உயிர் தெழுந்து வரும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. பேசலாம். பொன் வில்சன் மிகச் சுருக்கமா இறுதிக்கிறது. இல்லை, நான் என்ன சொல்றேன், இப்போ தமிழ்வேந்தன் பேசும்போது இஸ்லாமியர்களை பற்றி பேசினாரு. நீங்கள் இஸ்லாமியர்களை அப்படி ஒரே ஒரு இதாக வந்து ரொம்ப தவறாக எடை போட்டுறீங்க. அவங்க தலையெழுத்து எங்களுக்கு தான் ஓட்டு போடணுன்ற மாதிரி அந்த மாதிரி பேச விட. அப்படி இல்லை, நீங்க ஒரு அதே மாதிரி இல்லை நான் என்ன சொல்றேன், ஒரு நடிகரை பற்றி அந்த மாதிரி கேவலமா பேசக்கூடாது. ஏன்னா அவர் எப்படி இருந்தாலும் சரி. ஆமா, ஏன் அந்த மாதிரி பேசுறீங்க? இல்ல அவரால வந்து நீங்க 90 லட்சம் சிறுபான்மை இல்ல, நான் என்ன கேக்குறேன், திமுக இருக்குதே, உங்க கட்சியில ஒரு கூட்டணி இருக்குல்ல, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஜவஹர்லா எந்த அளவுக்கு அவர் கட்சியை செல்வாக்கோட வச்சிருக்காரு. ஆனால் ஐஎம்யூஎலுக்கு கொடுக்குறீங்க, தமாமுகவுக்கு எவ்வளவு கேட்டாலும் ஒரு சீட்டு கொடுக்க மாட்டீங்க. இஸ்லாமியர்களுக்கு நீங்க கொடுக்குற மதிப்பு அதுதானா? ஆனா இன்றைக்கு அதிமுக கூட்டணியில எஸ்டிபிஐ கட்சி லட்சக்கணக்கானவர் திரட்டி மாநாடு நடத்தின கட்சி, அவங்க கொண்டு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மனிதநேய ஜனநாயக கட்சி தமிழ் அன்சாரி ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதனால யார் சிறுவரோ பெருவரோ ஆக மொத்தம் அந்த மக்களுக்காக ஒரு பெரிய கட்சி 10 வருஷம் ஆட்சியில் இருக்கிற கட்சி அதை விட்டு பிரித்து இனிமேல் நான் கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு நிற்கிறார்ல எடப்பாடி பழனிசாமி. அப்போ காலகாலமா அவருக்கு போடுற அந்த மக்கள் ஆதரவு தெரிவிப்பாங்களா இல்லையா? சேர்க்கவில்லை.
பிஜேபி சொல்றேன், பிஜேபி யாரும் சேர மாட்டேங்கிறேன். பிஜேபி கூட நிக்கலையே. தேர்தல் முடிஞ்சு எடப்பாடி போக பழனிசாமி மாட்டீங்களா? உங்கள்ட்ட உறுதி இல்ல, இருக்கா? நீங்க போக மாட்டீங்க, என்ன உறுதி இருக்கு? வெள்ளை கொடி கருப்பு கொடி என்னாச்சு? சரி, உதயநிதி போய் ஏலோ இந்தியாவுக்கு எதுக்கு அவரை கூட்டு வந்தீங்க? கருப்பு பலூன் காட்டுனீங்க, ஏன் தந்திரவை மேகதாதுல தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்டு நீங்க என்ன ஸ்டாண்ட்ல இருக்கீங்க? எல்லா அரசியலையும் விளையாட்டா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. பாஜக கூட மறைமுகமான கூட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க. நீங்க சொல்ல முடியாதா? நீங்கள் திமுக காங்கிரஸ் கட்சி கூட தானே கர்நாடக காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணியில தானே இருக்கிறீங்க. மேகதாதுல ஒரு விடை சொல்ல முடியுமா? மேகதாதுல ஒரு விடை சொல்ல முடியுமா உங்களால? பாஜகவுடன் கள்ள கூட்டணி பேசலாம் பேசலாம். வீட்டுக்கு திருமணத்துக்கு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரீங்க. பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் நால்வருக்கும் நன்றி. மற்றொரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.